ஃபன் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டீம் இந்தியா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து டீம் இந்தியா எப்போ இந்தியாவுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து அடைஞ்சிட்டாங்கன்றது தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து பெரிய டாக்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்லேயே வந்து பும்ரா வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். எந்த ஒரு பிளேயர் எந்த ஒரு பவுலரும் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டை நம்ம பும்ரா பண்ணியிருக்காரு. எஸ், ரொம்ப கம்மியான எக்கனாமியில் போல் பண்ண பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து பும்ரா தான் இப்போ வச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் தான் அதிகபட்சமாக 44 மேடின் ஓவர் வீசப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதான் எங்களுக்கு தெரியுமே, அங்கேருந்து எல்லா பிச்சுமே ஸ்லோ பிச்சு, ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ரன்னே அடிக்க முடியாதுன்னு தெரியும், அதனால மேடின் ஓவர்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதிக பவுண்டரிஸ் அடிக்கப்பட்டதும் இந்த வேர்ல்டு கப்பில் தான். இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முரண்பாடான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து கப்பை தூக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அடுத்ததான் அவங்க ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்த உடனே அவங்களுக்கு முதல்ல வந்து ஐடிசி மௌரியாவில் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, ரொம்ப ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கேன்ருக்காங்க. ஸோ அது வந்து நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்காதுன்ற மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி சாம்பாரோ இல்லாட்டி சப்பாத்தி மாதிரி இருக்குது, ஆனால் அதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் டீம் பிளேயருக்காகவே வந்து 2 நாளாக வந்து இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே அவங்க டேரெக்டாக வந்து நம்ம பிஎம் மோடி அவர்களை பார்த்து அவர்கிட்ட வந்து வாழ்த்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 to 12 கூட வந்து மோடியை வந்து மீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து டேரெக்டாக அவங்க அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி மும்பை போகிறாங்க. மும்பை போனோம்னா மும்பையில் நம்ம நரிமன் பாயிண்டில் இருந்து வான்கடே ஸ்டேடியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெற்றி உலா வர போகிறாங்க. ஸோ பரேடு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடக்கும்போது அதற்காக தான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே, அதுலேயும் குறிப்பாக மும்பை ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்ம பிளேயர்ஸ் பல ரெக்கார்ட்ஸோட நம்ம வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக எல்லா மீடியாவும் அங்கே தான் இருப்பாங்க. நானும் அந்த ஒரு கிளிப்பிங்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் நேரில் போக முடியாதையும் கண்டிப்பாக வந்து மீடியா மூலயமா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க தான் போகிறோம். இந்த ஈவெண்ட் மேக்ஸிமம் 5 to 7 முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுப்படியாக நைட் வந்து நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பிசிசிஐ சார்பாக. ஸோ அது முடித்த பிறகு தான் அடுத்த நாள் காலையிலேருந்து யார் யார் எங்கெங்கே போகணுமோ அதற்கான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவில் நம்ம விராட் கோலி டெல்லி வந்த உடனே அனுஷ்கா சர்மா வந்து விராட் கோலி எந்த அளவுக்கு மிஸ் பண்ண நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்க ஐடிசி மௌரியாவில் வந்து விராட் கோலியை வந்து வரவேற்கிறதா வெயிட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லாம் அங்கே பார்க்கும்போது உண்மையிலே நம்ம இந்தியன் டீமில் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இனிமேல் நமக்கும் கொஞ்சம் பெருமையான விஷயமா தான் இருக்குது. ஸோ ப்ரைட் டு பி இந்தியன் சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுல உண்மையிலே நமக்கும் பெருமையான விஷயம் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுவது சண்முகம்.